காலங்கள் உருண்டோடி விட்டது. இதோ ராஜகுமாரர்கள் இருவரும் பெரியவர்களாகிவிட்டனர். விதியும் சதியும் போட்டி போட்டு விளையாடியதில் மூத்த ராஜகுமாரன் நரேந்திரன் சித்த சுவாதீனமற்று காணப்படுகின்றான். ஏங்க மாமா, தங்க மாமா, ஏங்க மாமா, தங்க மாமா, மாமா 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 மாமா. சபாஷ் நரேந்திரா, உன் அறிவுக்கு நீ இந்த உலகத்தையே கட்டி ஆளலாம். ராஜவர்மரே, குடிமக்கள் திரளாக வந்திருக்கின்றனர். வரிகள் அதிகம் விதிப்பதால் ஜீவிதம் நடத்த முடியவில்லையாம். அப்படியானவர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பில் அரளி விஷம் இலவசம் எனச் சொல் போ. இதெல்லாம் வந்து என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பாயா புலிக்கண்ணா? விரட்டி அடி அவர்களே. இப்படிப்பட்ட சோம்பேறி குடிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோமோ தெரியவில்லை. ராஜவர்மா, சற்று கனிவுடன் குடிகளை அணுகு. அக்கா, உனக்கு இதெல்லாம் புரியாது. அந்த புறம் சென்று ஓய்விடு போ. இதோ கவர்ந்து வரப்பட்ட ராஜகுமாரனுக்கு காடதேவன் என்று பெயரிட்டிருக்கிறான் இந்த ஜடாமுனி. காடதேவா, இன்றுடன் உன் அரிச்சுவடிகள் பாடம் முடிந்தது. இது உன் மனதைரியத்தை சோதிக்கும் இறுதி பாடம், செய்முறை பாடம். இங்கிருந்து சில காத தூரத்தில் ஒரு சாபக்கேடு நகரம் உள்ளது. அது சாத்தான்களின் கூடம். அங்கே சென்று நீ ஒரு நாள் இரவு தங்கி வர வேண்டும். உத்தரவு தந்தையே. அந்த இடத்துக்கா? எச்சரிக்கை தேவா, மிகுந்த ஆபத்தான இடம், தகுந்த கவனம் தேவை. அப்படியே மட்டியப்பா. காடதேவன் சென்று விடுகிறான். அடே மட்டி, என்னடா அவன் மீது உனக்கு இவ்வளவு கரிசனம்? நான் ஏற்கனவே பலமுறை உன்னை எச்சரித்திருக்கிறேன். இவனிடம் அன்பு பாராட்டாதே என்று. பலியாட்டை வளர்க்கும் பொறுப்பைத்தான் உன்னிடம் கொடுத்திருக்கிறேன். பாசத்தை கொட்டி வளர்க்க அல்ல. கடைசி எச்சரிக்கை உனக்கு. உத்தரவு குருவே. விடைபெற்ற காடதேவன் அடர்ந்த கானகத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறான். பாம்புகளும் கொடும் விலங்குகளும் அவன் பாதையில் குறுக்கிடுகின்றன. அத்தனையும் சமாளித்து முன்னேறி கொண்டிருக்கிறான். இறுதியாக அந்த சாபக்கேடு பூமி வந்துவிட்டது. அங்கே ஏற்கனவே குடிகள் இருந்ததற்கான எச்சங்கள் மட்டுமே இருக்கின்றன. ஒரு சின்ன ஜீவராசிகள் கூட காணோம். நடந்தான் காடதேவன். அங்கே பாழடைந்த கோட்டை காணப்பட்டது. பார்க்கவே விகாரமாக இருந்தது. போகாதே, நுழையாதே. காடதேவன் திடுக்கிட்டான். இது என்ன குரல்? யார் குரல்? அரூபம் அறியும் மந்திரம் ஜபித்து பார்த்தான். எதுவும் புலப்படவில்லை. எந்த குலசாமியின் குரலோ? காடதேவன் கண்டுகொள்ளாது கோட்டைக்குள் காலடி எடுத்து வைக்கிறான். உடம்பின் மொத்த உறுப்புகளும் ஒருவித இறுக்கத்தில் மாறுவதை காடதேவன் உணர்ந்தான். இரத்த ஓட்டம் சீராக இயங்கவில்லை. மூச்சு முட்டுவது போல் உள்ளது. என்ன இது என்றவாறு கவச மந்திரம் உச்சரிக்கிறான். எந்த பலனும் இல்லை. என்ன இது? இது நாள் வரை நான் கற்ற சுவடிகள் வெறும் மனப்பாட குப்பைகளா? இல்லையே. அன்று ஒரு நாள் பெரும் பாறை ஒன்றையே மந்திர வலிமையால் தூக்கி நிறுத்த முடிந்ததே. அப்படி என்றால் இதோ இங்கு மட்டும்தான் இந்த மந்திரம் வேலை செய்யாது போலும். சரி, இனி உதவிக்கு எச்சினியை அழைத்து விட வேண்டியதுதான் என்றவாறு தன் இடையில் இருந்த ஒரு தாயத்தை எடுத்து, ஆவாகனமான அகோர எச்சினியை அழைக்கிறேன் வா. எச்சினி வெளியே வந்தது. அது வெளிவந்ததாலேயே இந்த இடத்தில் துளியும் புனிதத்தன்மை இல்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. தேவா, ஏன் அழைத்தாய்? அதை நீதான் சொல்ல வேண்டும். சற்று நேரம் அமைதி. இதோ இந்த கோட்டையில் சீரும் சிறப்பும் மிகுந்த ஒரு ராஜாங்கம் இருந்தது. உடன் பிறந்தவர்கள், தனக்கு ஆகாதவர்கள் என்று அத்தனை பேரையும் ஒரே இரவில் கொன்று மறுநாள் அரியணை ஏறினான் ஒருவன். ஆனால் குடிமக்களாலேயே அவன் துரத்தப்பட்டான். பின்பு தொடர்ந்த நிகழ்வுகளால் இந்த நகரம்
கைவிடப்பட்டு விட்டது. இது தாபம் நிறைந்தது. நிறைய கோபத்தை உள்வாங்கிய ஆன்மாக்கள் நடமாடும் பகுதி இது. யட்சினி கேட்டது. என்ன உதவி தேவை? காலதேவன் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தான். இல்லை, உன் உதவி தேவையில்லை, நீ செல்லலாம். காட்டில் முத்தனும் ஆடனும் அமர்ந்திருக்கிறார்கள். மொத்தமா போகையில என் மனசு மொத்தமா போகுதடி, என் மனசு மொத்தமா போகுதடி, மொத்தமா போகையில உசுடு சத்தமா சொல்லுதடி, முத்தம்மா முத்தம்மா முத்தம்மா. ஏண்டா அவனவன் இங்கே கஞ்சிக்கு வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே திரியிறோம், உனக்கு முத்தமாக கேட்குதா? அடே, சோகமா இருக்கும்போது தான்டா சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமா இருந்து என்னடா புண்ணியம்? அடேய், நான் உன்கிட்ட சகவாசம் வச்சுக்கிட்டேன் பாரு, என்னையும் சொல்லணும். இரு, உன் வீட்டுக்காரிக்கிட்ட போய் வத்தி வைக்கிறேன். அடே, வேடிக்கைக்கு உட்காந்து பேசணுமா? எந்திரிச்சு போகும்போது தட்டன் மண்ணோட சேர்த்து பேச்சையும் தட்டி விட்டு போயிடணும். கூடவே எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிட்டு தெரியப்படாதுடா. ஏண்டா பொண்டாட்டிக்கு இவ்வளவு பயமா? யாராவன் ஊர்ல பொண்டாட்டிக்கு பயப்படாதவன் எவன்டா இருக்கான்? வர்ற வழியில தான் ஒரு வரிக்குதிரையை பார்த்தேன். காலையில அது மேல உள்ள வரிய பூரா எண்ணிப்புடலாம் போல. நம்ம நாட்டுல உள்ள வரியை எண்ண முடியல. போவியா விடிவுகளை எப்பவோ? சொல்லும்போது கவிழி சத்தம் ஒன்று மரத்திலிருந்து கேட்டது. அடே, காட்டுக்குள்ள சொல்ற கவலி அடிக்குது. கண்டிப்பா நல்ல காலம் பிறக்க போகுதுடா. அப்பா சாமி, இப்பத்தாண்டா உன் வாயில நல்ல வார்த்தையே வருது. நல்ல காலம் வருதுன்னா வாயில நல்ல வார்த்தை தான்டா வரும்.